Please subscribe Sadhguru Sai Creations. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் வந்து பயங்கரமாக நடக்குங்க. மைண்ட் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பல பேர் பாருங்கள், உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் மூட் அவுட் ஆகிட்டே இருப்பாங்க. இன்னொன்று வந்து பயங்கரமாக வந்து கோபம் வரும். சக்ரா பிளாக்கேஜஸை வந்துட்டு அது ரிமூவ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக எல்லா விதமான சக்ரா பிளாக்கேஜஸும் இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் ஆகும். இப்போ நிறைய சொல்லுவாங்கள்ல, அன்வான்டாக எனக்கு வந்து நிறைய மணி வந்து நான் இது கொடுத்துட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எல்லார் வீடுகள்லையுமே இருக்க வேண்டிய ஒரு பொருள். வணக்கம், நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர். இன்றைக்கி ஒரு அருமையான கிறிஸ்டல் செலனைட் பற்றி நான் சொல்கிறேங்க. இந்த கிறிஸ்டல் வந்துட்டு பியோர் ஒயிட் லைட் கிறிஸ்டல் உங்களுக்கு. ஏன்னா ஒயிட் லைட் அப்படின்னாலே நமக்கு கிளென்சிங் கொடுக்கும், இன்னொன்று நிறைய டிவைன் லைட்டு கொடுக்கும், அதாவது தெய்வீக ஒளியை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் வந்து பயங்கரமாக நடக்குங்க செலனைட் அப்படிங்கிற கிறிஸ்டலில். இந்த கிறிஸ்டல் நம்ம பயன்படுத்துறதுனால என்ன ஆகும்னா, உங்களுடைய மைண்ட் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பல பேர் பாருங்கள், உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் மூட் அவுட் ஆகிட்டே இருப்பாங்க. இன்னொன்று வந்து பயங்கரமாக வந்து கோபம் வரும். ஒரு மாதிரி வந்து அப்செட் மைண்டோடவே இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து எல்லாரும் ஃப்ரீயாக பேசிகிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா அவங்க மேலே தப்பு கிடையாது, பட் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி சிஸ்டத்தில் பிளாக்கேஜஸ். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அது வந்து உங்களுக்கே ஓனாக தெரியும், பட் நம்மளும் இப்படி தானே இருக்கோம் அப்படின்னு. இன்கேஸ் அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் செலனைட் கிறிஸ்டல்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் செலனைட்டை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய எனர்ஜி சக்ரா பிளாக்கேஜஸை வந்துட்டு அது ரிமூவ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக எல்லா விதமான சக்ரா பிளாக்கேஜஸும் இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் ஆகும். ஆறாவை கிளென்ஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்தது சக்ராஸை கிளென்ஸ் பண்ணி கொடுக்குது. இன்னொன்று வந்து ஆறாவை வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். இது வந்து செலனைட் கிறிஸ்டல் வந்து நமக்கு செய்யக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, தென் நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த மெடிடேஷனில் வந்து சீக்கிரமாகவே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜிஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு செலனைட் கிறிஸ்டலை உங்களுடைய கையில் வச்சுட்டு அமைதியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களை என்ன செய்யும், உங்களுடைய கான்ஷியஸ்லி ஹையர் லெவலுக்கு உங்களை தாராளமாக சீக்கிரத்திலேயே கொண்டு போய் விட்டுடும். நெக்ஸ்ட்டு வந்து வைப்ரேஷன்ஸு. இந்த வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய உடல், அதாவது உங்களுடைய உடல் அண்ட் வந்து ஸ்பிரிட் பாடி, சூக்ஷ்ம உடல், இதிலிருந்து வரக்கூடிய அதிர்வலைகளை வந்து உயர் ரக அதிர்வலைகளாக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த செலனைட் கிறிஸ்டல் வந்து பயன்படுது. சரி, இது எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. இந்த ஒரு செலனைட் கிறிஸ்டல் இருக்குன்னா, ஒன்றா வந்து செலனைட்டை வந்து ஒரு பவுல் மாதிரி எடுத்துகிட்டு இல்லை பிளேட் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய வேறு ஏதாவது கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க. சிலரெல்லாம் அமித்திஸ்ட் வச்சுருப்பாங்க, சிலர் வந்து ரோஸ் குவார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. பட் இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த கிறிஸ்டல் செலனைட் மேலே வச்சா ரீசார்ஜ் ஆகிடும். அதே மாதிரி உங்களுடைய கோல்டு ஜுவல்ஸு, வெள்ளி ஜுவல்ஸு, இதையெல்லாமே வந்து செலனைட் மேலே வச்சிங்கன்னா அதுவுமே கிளென்ஸ் ஆகும். எந்த ஒரு பொருளும், இப்போ வந்து உங்கள் பர்ஸ் இருக்குது, உங்களுடைய வேலெட்டு, இதையெல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், செலனைட் கிறிஸ்டல் மேலே வச்சிங்கன்னா அதுவும் கிளென்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் மணி வந்து அன்வான்டாக வெளியில் போகாது. இப்போ நிறைய சொல்லுவாங்கள்ல, அன்வான்டாக எனக்கு வந்து நிறைய மணி வந்து நான் இது கொடுத்துட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து செலனைட் கிறிஸ்டல் வைக்கும்போது அது வந்து நமக்கு அது தடுக்கப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த கிறிஸ்டலை நீங்கள் ரூமில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். உங்கள் பூஜை ரூமில் இல்லை பெட்ரூமில் எங்கே வேணாலும் வைக்கலாம். அதர்வைஸ் வந்து உங்களுடைய வேலெட்டில் கூட ஒரு சின்ன செலனைட் பீஸ் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு நாள் கிளென்ஸ் பண்ணால் பத்தாது, எவ்ரி டே வந்து அது பாட்டுக்கு கிளென்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு சின்ன பீஸ் செலனைட்டை வந்து வேலெட்ஸில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. தென் வந்து உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான இடம், பெயின்லேயே வந்து 2 விதமான பெயின்ஸ் வந்து நமக்கு வரும். ஒன்று வந்து ஃபிசிக்கல் பெயின், இன்னொரு எனர்ஜி பெயின். ஃபிசிக்கல் பெயினாக இருந்தால் உங்களுக்கு சென்ஸ் எப்படி இருக்கும்னா, ஷார்ப்பான வலி வந்து நம்ம உடம்புல ஏற்படும்.
இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, இப்படி எதா இருந்தாலுமே ஃபிசிக்கல் ரீசனால் வந்திருந்தா, இன்ஃபெக்ஷன் ஃபிசிக்கல் ரீசனால் இருந்தால் அறுக்கிற மாதிரி, ஊசி குத்துற மாதிரி அப்படியே ஷார்ப் பெயின்ஸ் இருக்கும். ஆனால் அதுவே வந்து எனர்ஜி பெயினாக இருந்தால் ஒரு ராடை வச்சு அமுத்துற மாதிரி பெயின் இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று வந்து வெயிட்டான பொருளை நம்ம மேலே வச்ச மாதிரி பெயின் இருக்கும். அடுத்தது எரிச்சலோடு சேர்த்து இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அது எனர்ஜி பெயின். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிற இடத்துல செலனைட் பால் ஆர் செலனைட் ராடு இருந்ததுன்னா அந்த ராடை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ என் கையில் பெயின் இருக்குன்னா அந்த பாலை வந்து நான் இப்படி வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் ரொட்டேட் பண்ணுறேன், இல்லை செலனைட் கிறிஸ்டல் அப்படி மேலே வச்சுருக்கேன்னா அந்த இடத்த கிளென்ஸ் பண்ணி அந்த பெயினையும் அது ரிலீஸ் பண்ணி விடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி பாருங்கள். செலனைட் வந்து எல்லார் வீடுகள்லையுமே இருக்க வேண்டிய ஒரு பொருள். ரொம்ப அருமையாக அது வேலை செய்யும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த பதிவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.